சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. குலதெய்வம் பென்சில் வந்து குலசாமி உள்ளூர் தெய்வம்னு இருக்கு. அதே பேரில் ஆதார் கார்டு இல்லாத ஒரு அடையாளம் எங்களுக்கு. நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எங்கள் பேர் வெளியே தெரியுதுன்னா மாட்டாளுதான். நான் இப்போ தம்பிக்கிட்ட போகிறேன். எதுவும் பண்ணிடக்கூடாது தம்பி, பத்திரமா தான் பத்திரம் ஐயா பிடிச்சிட்டு இருக்காரு. ஐயா ஹாப்பி பொங்கல் உங்களுக்கு. நாளைக்கு ஜல்லிக்கட்டில் கலந்துக்க போகிறீங்க. பரவாயில்ல, பையன் சாஃப்டாக தான் இருக்கான், இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. பரவாயில்ல, நல்லா அமைதியாக தான் இருக்காரு. கொம்புலாம் இப்போ சீவி விட்டுருக்கீங்களா ஐயா? கொம்பு சீவிருக்கீங்க. என்ன தடவி இருக்கீங்க அதில்? விளக்கெண்ணெய். ஓ, எதுக்கு அது? அந்த பாலி செய்கிறது, அந்த ஓ சரி 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 சரி. அது திமிழ் வரைக்கும் தொடச்சி வைப்பீங்களோ? எண்ணெய் போட்டு வைப்பீங்களா? பரவாயில்ல ஐயா, அமைதியாக தான் இருக்கா. நீங்கள் இருக்கோ அமைதியாக இருக்கான்னு நினைக்கிறேன். தம்பி நாக்கெல்லாம் நீட்டுறான், பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. சரி சரி, நல்ல பையனாக தான் இருக்கேன். தம்பி அவர்தான் கொஞ்சம் வேகமானால் அவர் பென்சிலு. ஆமாம், பென்சில்கிட்ட போக முடியலங்க. ஆனால் இவன் பரவாயில்ல, அமைதியாக இருக்கான், சாஃப்டாக இருக்கான். இவன்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு நினைக்கிறேன். அது எதற்கு பொறுத்துக்கலாம்னா எதற்கு பொறுத்துக்கலாம், நம்ம எங்கே குத்து வாங்காமல் வந்தால் நமக்கு நல்லது. சரிங்களா? சரி, அடுத்த வருஷமும் வந்து பார்ப்போம். நாளைக்கு நீ ஜெயிக்கணும், சரியா? நாளைக்கு பொங்கல் சாப்பிடும். வாழ்த்துக்கள். சூப்பர். இது வரைக்கும் அவன் எதுவும் பண்ணலை, சேஃப்டியாக வந்துட்டேன். ஐயா நல்லா சேஃப்டியாக வந்துட்டேன். பார்ப்போம். பரவாயில்ல, அமைதியாக தான் இருக்கா பையன். இது இன்னொரு விஷயம் இருக்குது. சும்மா அந்த மாட்டுக்கிட்ட வந்து நம்ம போயிட முடியாது. இப்போ என்ன கூட போகும்போது சொன்னாங்க, ஐயா செப்பல் கழட்டி விட்டு தான் போகணும். ஏன்னா அவர் வந்து சாமி மாடு, சரிங்களா? இவங்களும் வந்து ஒரு குலதெய்வமாக கொண்டாடுறதுனால அவர்கிட்ட வந்து நம்ம போகும்போது செப்பலை கழட்டி தான் போக வேண்டியது. காளை வளர்ப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4க்கும் மேற்பட்ட காளைகளை வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம கேட்க போகிறோம், என்னென்னா எப்படி இவங்க காளைகளை வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, இவங்க வந்து காளைகள் இல்லை, இவங்கெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பேர் வந்து பென்சில். அந்த பென்சிலோட சேட்டைகளை குறித்தும், பென்சில் என்னெல்லாம் பண்ணுவார்ன்றதை குறித்தும், பென்சில் எப்படி வளர்த்தாங்கன்றதை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர், நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த மாடுகள் வளர்த்துட்ருக்கீங்க? என் பேர் பிச்சை பெயின்ரு, 4 தலைமுறையாக வளர்த்துட்டு. மாடு வளர்க்குறதுக்கு எப்படி ஐயா காளைகளை வளர்த்து நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு விட்டு இவங்களை தயார் பண்ணுறதுலாம் என்னெல்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து தோரந்தூசி, பேரிச்சம்பழம், பச்சரிசி, அதுபோக பருத்தி விதை பின்னாக்கு, வெள்ளி செவ்வாய்க்கு வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுப்போம். இது கோயில் மாடு, ஆத்தியடிமணி எங்கள் கோயில் மாடு. அவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். தள்ளி போன இடத்துலனாலும் தள்ளி வெற்றி விட வருவான். ஏய் தலைவிரிச்ச மணி அவர். எங்கள் குலதெய்வம் அவர். பென்சில் வந்து குலசாமி உள்ளூர் தெய்வம்னு இருக்குது. அதே பேரில் அவங்க பேர் வந்து லண்டு, என் பிள்ளைய வச்சது. தள்ளி இது வரைக்கும் வெற்றியோட வந்துருக்கு. ஏன் இப்போது அவரை பற்றி கேட்கும் போது உங்கள் கண்கள் கலங்குது? ஏன் ஐயா, இந்த அளவுக்கு உங்களோட ஈடுபாடு இருக்கா? ஈடுபாடு இருக்குது. என்னோட தெய்வம். நானும் மரலாடி சாமி அடிவார். அதனால வந்து அவரை கூப்பிடும் போல் அவர் வந்து என் இதயத்தில் உட்காந்து பேசுவார். போன இடத்துல வெற்றியோட வருவார். யாரும் தொட முடியாது. அவர் கோணாப்படி வீட்டாளுகளில் அது ஒரு பிள்ளை மாதிரி. வெள்ளி செவ்வாய்க்கு வந்து சாம்பிராணி வைப்பேன், வாழைப்பழம் கொண்டாந்து கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. யாரும் தட்டதில் யாரும் குத்துனது கிடையாது. செல்லக்குட்டி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோ, நீங்கள் என்னெல்லாம் சொன்னால் பண்ணுமா? பண்ணும். வாடாண்டா வரும், போடாண்டா போகும். முன்னே வரும், பிள்ளலி போட போகும்போல போடாண்டா பின்னால் போயிடும். பிள்ளை மாதிரி அது வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மையன் ஒருதே மாடு வாங்கி என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, நான் பார்த்துட்டு. இல்லை, வேறு என்னெல்லாம் பண்ணும்? அது சேட்டைகள்லாம் செய்யுமா? அப்போல்லாம் நீங்கள் எப்படி அதை கண்டிப்பீங்க? பேசாமல் ஏன்னா நின்றுக்கணும். ஏண்டா அப்படின்டா ஆடு. பேசாமல் இரு, அப்பா புல்லு கொண்டு வரேன்னா பேசாமல் நின்றுக்கும். தண்ணி வைக்க போல அதே மாதிரி கூப்பிடுவேன். அங்கே நிற்கி தண்ணி இங்கே வேலி இருந்தாலும் பக்கத்துலேயே நிற்கி வாடாண்டா வரும். பிள்ளை மாதிரி. ஆதார் கார்டு இல்லாத ஒரு ஆதாரம் எங்களுக்கு அது. ஆதார் கார்டு தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இருக்குது. ஆதார் கார்டில் அது பேர் இல்லைனாலும் எங்களுக்கு அது வந்து ஆதார் கார்டோடு அதுக்கு மேலே அது. ஆதார் கார்டு இல்லாத ஒரு அடையாளம் எங்களுக்கு. இன்றைக்கி நாங்கள் இருக்கோம்னா 4 தலைமுறையாக நாங்கள் மாடை வளர்க்க வைக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எங்கள் பேர் வெளியே தெரியுதுன்னா இந்த மாட்டால் தான். நான் மாடுன்றது சொல்கிறேன், ஆனால் இது வந்து என் கூட பிறந்த மனிதன். இதுவும் தெரியாது. இது நண்பர்களோட வட்டாரத்தில் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தது. அவங்க சொல்லி இந்த மாதிரி கிடக்கு வாங்க போய் ஒரே நாள் தான். காலைல பார்க்குறேன், மதியானம் காசை கட்டினா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொருள். அதுவும் சரி, அது கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் தான் ஆச்சு. இது இப்போ வரையும் 10 வருஷம் ஆச்சு.
இன்னைக்கு அது இந்த இடத்துல இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஒரு நேரம் நாங்கள் சாப்பிடாம இருந்தாலும் அதை விட்டு பார்க்க மாட்டோம். அப்படி பொருள். அப்பாவும் சரி நீங்களும் சரி இந்த அளவுக்கு அவங்க 2 பேரை பற்றி பேசும்போது கண் கலங்குறீங்க. ஏன் அந்த அளவுக்கு அவ்வளோ பாசம் அவர்கிட்ட 2 பேருக்கு? அது ஈடுபாடு. நம்ம அதாவது வீட்டில் குடும்பத்தாரையும் தாண்டி அது வந்து வீட்டில் பொண்டாட்டி சண்டை போடுவோம், பிள்ளைகிட்ட சண்டை போடுவோம். ஆனால் இதுகிட்ட சண்டை போட மாட்டோம். இங்கே தான் இருப்போம். நான் ஒரு ஏசி மெக்கானிக்கு, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நானும் ஒரு 10 பேர்த்த வச்சு கம்பெனி நடத்துகிறேன். என்ன ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து வண்டியை நிப்பாட்டினே நேரம் இங்கே தான் இருக்குது. காலைல எழுந்திரிச்சோன்னே முகத்தை கழுவிட்டு இவங்களை பார்த்து நான் வெளியே போவேன் சைக்கிள். இப்போ ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை புதுசாக ஒரு இடம் வாங்குறோம், தொழில் பண்ணுறோம் அப்படின்னாலும் இவங்கள பார்த்து தான் போவீங்க. நான் பெயிண்டர் கான்ட்ராக்டரு, என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை இருக்கிறாங்க. அவர் மாதிரி போகும்போல ஒரு காலைல எழுந்திரிச்சோன்னே பார்த்துட்டு தான் நான் வெளியே ஏறுவேன். பேரனுக்கு வடை வாங்க போவேன். எங்கள் வீட்டில் சொல்லி வடை வாங்க போயான்னு, இருமா மூஞ்சியை கழிட்டு இவங்களை பார்த்துட்டு நான் வடை வாங்க போவேன் பேரனுக்கு. ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு மாடு பார்த்துட்டு மாடுன்னும் போதே நிறைய பேர் சொன்னாப்பா மாடு வருது குறுக்க போகாதப்பா ஏதாவது பண்ண போகுதுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து காலையில் எழுந்தால் முதல்ல என் மாட்டு முகத்தில் தான் நான் முழிச்சிட்டு போவேன் அப்படின்றீங்களே, அதான் எப்படி? அது வந்து எங்கள் குலசாமி மாதிரி, குல தெய்வம், பாரம்பரியமாக தெய்வங்க இருக்குது பாருங்க, அவங்க குலசாமி. அந்த மாதிரி காலையில் எழுந்துச்சு கோயில் முகத்தில் முழிக்கிற பாருங்க, அதனுடைய தன்மதி அது. குலசாமி அவர் தான்றீங்க. அவ்வளோதான். இவர் பேர் ஆத்தியடி மணி, அவங்க பேர் வெள்ளை, அவங்க வந்து வடக்கு பார்த்த காளியம். ஆனால் இவங்க செல்ல பேர் என்ன கூப்பிட்றீங்க நீங்கள்? செல்லம் வந்து ஒரு வந்து பென்சில், அவர் பேர் லண்டு. ஆனால் செல்லம்மா கூப்பிட்றது வெள்ளை. ஆனால் ஒரிஜினல் பேர் லண்டு, செல்லம்மா வந்து வெள்ளைன்டுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இவங்க தான் எனக்கு இப்போ சொல்லுவாங்க எந்த வீட்டுக்கு முகவரினா எங்கள் அப்பா தான் பாடின்னுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்றீங்க நான் எங்களுக்கு இந்த ஊரில் ஒரு முகவரினா இவங்க தான்றீங்களா? அது எப்படி? அது உண்மைதான். இன்றைக்கி நம்ம இந்த தெருவுக்குள்ளே இருக்கோம். நாங்கள் ஒரு நாட்டாமை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் எங்களுக்கு அந்த பேரையும் நாட்டாமின்ற பேரை தாண்டி இந்த மாடை வச்சு தான் எங்களை வந்து இன்னும் தெரியும். அடையாளம் வந்து இந்த மாடு தான். ஊருக்குள்ள பஸ் ஸ்டாண்டு போவோம், யார்ப்பா பெயிண்டர் மாடா, பிராஸ் ஏசி மெக்கானிக் மாடா, அந்த ஒரு அடையாளம் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கன்சல் ஆகிக்கிட்டு இருக்கு, பரவலாகிக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை என்னை தூக்கி போட்டுருச்சு அவர். மறுநாள் பார்த்தா இவன் செஞ்சேன், எப்போ உன்னை தூக்கி போட்டார் அழுது பாரு 2 நாள். தூக்கி என்னை போட்டார். போட்டுட்டு நானும் பார்க்கல 2 நாள். இவன் தான் பார்த்தேன், எப்பா 2 நாள் உன்னை பார்த்தா நான் வரவே இல்லை, என்னை பார்த்து 2 நாள் கண்ணீர் வெடிச்சிரு. தப்பு பண்ணிட்டோம்டான்னு அந்த உணர்வு அந்த பாசம் அதுக்கு வந்து இருக்கு. இவன் தான் பாய்ச்சி வரேன், ஏப்பா 2 நாள் அழுது பண்ணி அங்கிட்டு போகல, நான் போகல, தூக்கி போட்டுருச்சு. இது பின்னால் வந்தது அதுக்கு தொடையில் குத்தா அது என்னையை தூக்கி மடான்னு போட்டுருச்சு. நீங்கள் அந்த மாதிரி சேட்டை பண்ணும்போது இந்த மாதிரி கோவமாலாம் இருக்கும்போது தொடையில் குத்திருக்கு, எனக்கு உயிர் தடத்துலேயே குத்திருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு அதை 2 பேரும் சொல்ல மேலே கண்கலங்கிறோம்னா காரணம் இப்படி இருக்குன்னு பார்த்து. உயிர் நடிலே குத்திருக்கு, இருந்தாலும் அது மேலே அவ்வளோ பாசம் இருக்கு. 4 தையல் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தராக இருக்காரு. இப்போ வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? வீட்டில் அது எனக்கு காலைல சோறு போடுறாங்களா இல்லையா, காலையில் எந்திரிச்சுனே அதுக்கு தான் ஒரு வேலைக்கு போயிடுவாரு, நான் வேலைக்கு நான் போனேன்னா 2 வாரம் 3 வாரம், அதிகபட்சம் ஒரு 1 மாதம் 2 மாதம். கம்பல்சரி நம்ம HVAC டெக்னீஷியன்னா ஹெவி ஜென்ரல் ஏசி பார்க்குறது. அதனால் ஒரு சைட் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் கம்பல்சரி அங்கே இருக்கணும். அது அவசர வேலை. ஏசி வேலைன்றது வந்து சாதாரண வேலை இல்லை. எல்லோரும் ஏசி மெக்கானிக்கு போனேன்னே ஏசியில் வேலை வந்துடுங்க. அந்த ஏசியை மாட்டி ஓட்டணும், அந்த கஸ்டமர்கிட்ட அந்த சர்டிஃபிகேஷன் கேட்டு மறுபடியும் அந்த கஸ்டமரை வச்சு இன்னொரு கஸ்டமரை பிடிக்கிற பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த மாடுமே. இந்த மாடை வச்சு தான் நாங்கள் அதுதான் ஒய்ஃபு பார்க்கும். உங்கள் அம்மா அவங்க தான் தண்ணி வைப்பாங்க. நான் ஒர்க்கிங் பண்ணிட்டு இவரும் போயிட்டாருன்னா அவங்க பண்ணுவாங்க. யாருமே எதுவும் பண்ணாது. எனக்குள்ள எல்லா வீட்டுக்காரங்களும் தண்ணி ஊற்றுவாங்க. எங்களுக்கு இட்லி இருக்கல, அவங்களுக்கு வந்து டெய்லி 4 இட்லி தோசை வந்து தண்ணியில் விழுவும். வீட்டுக்கு பார்த்துக்குருவாங்க. கோயில் மாடு தானே, ஒவ்வொரு வீட்லேயும் எங்களுக்கு காலைல டிஃபன் இருக்கும், அவங்களுக்கு வந்து 4 இட்லி 4 தோசை கிடக்கும். இவருக்கும் கிடக்கும் இவருக்கும் கிடக்கும். இங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஒரு வீட்டிலோட நம்பர் மாதிரி தான் எல்லாமே மாடு கணக்கில் கிடந்தாலும் வச்சாலும் ஒரு 2 மாதம் 1 மாதம் வெளியூர் போயிட்டு வந்தாலும் ஃபோன் அடிச்சேனே மாடு எங்கே இருக்கு என்ன இருக்குது அதுதான் கேட்பாங்க. பக்கத்தில் இருந்தாலும் இப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மாமா எல்லாமே சொந்தம் வந்தேன், என் ரத்தம் சொந்தம். இவங்க வெளியூருக்கு போனாலும் ஃபோன் பண்ணி உங்களை கேட்பாங்க மாடு என்ன ஒன்று எது ஒன்றுது, தண்ணி ஊற்றுனாங்களா, தண்ணி எடுத்தீங்களா இல்லையான்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்படி ஒரு பாசங்க இருக்குது.
அதாவது இங்கே உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாசமாக இருப்பாங்க பென்சிலும் லண்டும். இந்த பூரா மச்சினைங்க, அந்த அவர் மயன், அவர் பேரன், அவர் மாப்பிள்ளை எல்லாருமே. ஆனால் யாருமே தட்டாது. அதாவது சில ஜல்லிட்டு மாடுனா போய் குத்தும் வைக்கும் கொல்லும். ஐயோ என்ன அந்த வீட்டுக்காரன்டா, இந்த வீட்டுக்காரன்டா, அந்த மாதிரிலாம் எங்கள் பாகுடு பூராமே நம்ம சொந்தக்காரங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் எங்கள் சொந்தக்காரன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வு அதுகளுக்கு இருக்குது. சரி ஐயா, இப்போ நான் வந்து இந்த வருஷம் வந்துட்டு இங்கே பார்த்துட்டு போகிறோம், உங்களெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். இப்போ அடுத்த வருஷம் நான் வந்து இங்கே பார்த்தேன்னா பென்சிலுக்கும் அவருக்கும் லாபம் இருக்குமா? இருக்கும் இருக்கும். நீங்கள் ஒன்றும் வேணாம், ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன்னா அது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அவருக்கு வந்து மெயின் கான்செப்ட் வந்து ஒரு வாழைப்பழம் தான். இப்போ வெளியில் ஓடுன்னு வச்சுங்களேன், கூப்பிட்டா திரும்பி வந்து ஒரு வாழைப்பழத்தை தின்னுட்டோம்னா அது பின்னாலே ஆட்டுக்குட்டி மாதிரி வந்துடும். ஒவ்வொரு மாடு வெறிச்சு ஓடும், 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அந்த மேலே போகாது. நம்ம சவுண்டு கேட்டால் திரும்பிடுவார். நம்ம அப்பா கூப்பிட்றாரு, நம்ம அண்ணன் கூப்பிட்றாரு. அது கான்செப்ட். அது மாடு அவுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு இங்கே தான் 4 தலைமுறையாக இருக்குது. மாடு அவுத்தோம்னா நேராக வீட்டுக்கு தேடும், வேறு எங்கேயும் ஓடாது. இதுவரையும் ஓடி எங்கேயும் விரட்டி பிடிச்சது கிடையாது. அவுத்தோம்னா நேராக வீட்டுக்கு தேடும், இதுவரை எங்கேயும் போகாது. இல்லை இப்போ நீங்கள் வாடி வாசல் நீங்கள் அவுத்துட்டு நீங்களே அங்கேயே இருந்தால் கூட பரவாயில்ல, இவனுக்கு வந்துடுவாங்க. நேரம் இங்கே வந்துடும், யாரையும் குத்தாது, எந்த பிள்ளையும் தட்டாது. அது பாட்டில் நேரம் வந்து அங்கனுக்குள்ள அது வாட்டில் படுத்துடும். புல்லு கிடந்துச்சுன்னா அந்த கட்டு கிடக்காருங்க போடுது. இன்றைக்கி நான் வேலை பார்க்குறேன், ஒரு கம்பெனியை நடத்துகிறேன். பட் இருந்தாலும் என்னால் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போக முடியாது. டெய்லி 100 ரூபா கம்பல்சரி புல்லு கிடக்கு இங்கே பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு என்ன? ஆனால் அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம். தெய்வத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து கம்பல்சரி 2 மாட்டுக்கும் சேர்த்தா 500 ரூபா செலவாகும். ஒரு நாள் சம்பளமே ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்களேன். 500 ரூபா கம்பல்சரி அதுக்கு. வீட்டுக்கு 500 ரூபா. நான் வண்டி வச்சுருக்கேன், 4 பேர்த்த கூப்பிட்டு போகணும், போக்குவரத்து செலவு இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் அனுசரித்து இன்றைக்கி மாடு கண்டு எல்லாத்தையோட இருக்கணும். இன்றைக்கி அவனியாலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நகர்ப்புறம் வந்து ஆதி காலத்தில் பாண்டியர் காலத்துலேருந்தே இருக்குது. அப்போ இருந்தே மாடு கண்டு அந்த வம்சாவளியிலே வந்தனால இன்றைக்கி என்னதே ஒரு பதவியில் இருந்தாலும் ஒரு கம்பெனி வச்சுருந்தாலும் இந்த மாடு கண்டை விட்டு போகணுன்ற ஒரு மனசு கிடையாது. எல்லாத்தையும் அனுபவிச்சு. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களில் ஏசி வந்து அந்தளவுக்கு பெருசாக வியாபாரம் இருக்காது, அதே போல் மழை காலம்லாம் வியாபாரம் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு வருமானம் குன்றிய போதும் இவங்களுக்கு வருமானத்தை எப்படி பண்ணுறீங்க? எனக்கு வருமானம் குன்றுனாலும் குன்றலாட்டி 10,000 ரூபா கடையும் கூட வாங்கி போட்டு கூட அந்த மாதத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடும். ஏதாச்சும் ஒரு அந்த அளவுக்கு வந்து விட மாட்டார். இவங்க 2 பேரும் ஏப்பா எனக்கு என்ன பசிக்குது, இந்த அங்கே போப்பா வேலை இருக்குது அப்படின்ட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், குளிர்காலம் மழை காலம் அப்படின்ட்டு வரும்போல் என்னப்பா அப்படின்ற போல் அவங்க போய் சொல்லிடுவாங்க, ஏப்பா இங்கே வேலை இருக்கு நீ போப்பா அப்படி. அது தெய்வத்தன்மை குணம் படைச்சது. சரி, அதே போல் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவீங்களா? 2 பேரும் அவங்களுக்கு தெரியும், எங்கள் முகத்தை பார்த்தாவே ஒரு மன சோர்வா உட்காந்தா எனக்குலாம் இந்த இடத்துல உள்ளே கூட வர வேணாம். எனக்குலாம் 2 மாட்டை பார்த்தா போதும். என்ன கோபமாக இருந்தாலும் சரி, என்ன கடன் கிடக்கும், அப்படி அந்த இடத்துலையே நமக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அப்படி இப்போ அதே போல் உங்களோட முகத்தை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்ப்போம். பார்க்குங்க என்ன அப்படின்னா காலை செருமும். அப்படி ஒரு மாதிரி சோகமாக இருந்தால் காலை செருமும். சரி அடிக்க சரி ரொம்ப கோபமாக வந்து நிற்கிறோம், ஒரு மன உடச்சலாக இருக்குன்னா எனக்குலாம் வந்து நின்றோம்னா கூப்பிட்டு சரி அடிங்க, காலை வாரம். அதை பார்த்தேனே நம்மளுக்கு என்னடா புத்துணர்ச்சி ஆயிடும். சொல்லி போட்டு என்னடா வந்து நிற்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையா அண்ணனுக்கு, ரொம்ப அணியாக நிற்கிறேன், கூப்பிடுவோம்னான்னு கூப்பிடும். அப்படி ஒரு பொருள் வந்து அப்பா வந்து சொல்கிறாரு, நான் என் பிள்ளையா தான் பழகிறேன், நீங்கள் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான். அதுதானே நான் சொல்கிறேன். இல்லை ஆதார் கார்டு இல்லாதே எனக்கு ஒரு அட்ரஸ்னே அது. ஆமாம், ஆதார் கார்டில் தான் எல்லா அட்ரஸும் சேவும். இதுக்கு ஆதார் கார்டே இல்லாத எங்களுக்கு ஒரு அட்ரஸ். பாப்புலராக தெரியும் யாரு, பெயிண்டர் மாடா பிராஸ் மாடா, இது பேர் அழகுமணி, எங்கள் சாமி பேர். நான் கூப்பிட்டு வந்து செல்லம்மா வந்து பிராஸ், மாடுக்குமா இதே ஊருக்கு பேர் வச்சு. ஆமாம், மாடுக்கு அப்படி வச்சுருக்கோமா அந்த மாதிரி இவருக்கு வச்சுருக்கேன். ஒரு பேர் வந்து சாமி பேர் அழகுமணி, வையக திட்டமணினா செல்லம்மா வந்து பிராஸ்ன்னு கூப்பிட்டு. இப்போ நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் வந்து உங்களுடைய காளைகளும் பங்கேற்க போது டோக்கன் நம்பர் வாங்கிடுச்சு? வாங்கிடுச்சு. 520 525 212. நமக்கு வந்து மாடு கட்டையிலேருந்து வெளியே வந்தால் போதும், கட்டி பிடிக்கணும், அழகாக வந்து அதை ரசிக்கணும், அவ்வளோதான். மாடு வளர்க்குறோம், நானும் ஒரு பிடியாக இருந்தேன், நானும் பல மாடுகள் பிடிச்சிருக்கேன், வச்சுருக்கேன், அது பிரச்சனை கிடையாது. அந்த மாடு அவுத்து அந்த மாடு வெளியே வர மேலே நல்ல ஒரு வீரை கட்டி பிடிச்சி வர்றதுக்கும் 2 பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து அதை கட்டி பிடிச்சி வர மேலே நமக்கு வந்து அதை பார்க்க வந்து ரொம்ப ஒரு மன சங்கட்டமாகும். ஒரே ஆள் நல்லா தரமாக நின்று கட்டையை நெத்திக்கு நெத்தியாக 2 பிடி
நல்லா வரட்டும் மாடு. அந்த அழகை பார்த்து அப்படியே ரசிச்சு போகணும். இத்தனை வருஷம் வளர்த்தான் வச்சேன், இன்னைக்கு ஒரு நாள் நல்லா கை சேர்க்கிறியா, நல்லா பிடிக்கிற, அப்படி ஒரு அழகை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு வர்றது தானே அந்த ஒரு வாழ்க்கை. தெய்வ மாடு பிடிச்சாலும் ஓம்பரா இருந்தேன், வெற்றி பெற்றால் ஓம்பரா இருந்தேன். அதை வந்து சலிப்புத்தன்மையோ ஒரு கோபத்தன்மையோ நாங்கள் படவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு வந்து மாட்டை ஒரு உயிரை வந்து கொல்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதோட கிடையாது, எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நம்மளும் ஒரு மனுஷன் தான். அவங்க 10 மாடு வச்சுருக்கலாம், பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம். இந்த மாடு கட்டி கொடுத்தா 100 மாடு வாங்க கூட அவங்கள்ட்ட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம். இந்த மாடு கட்டி கொடுத்துருச்சா அடுத்த இன்னொரு இடத்துல ஏற்றி விடுவான், அங்கே போகட்டும் வரட்டும். கறிக்கு அடிமாடு கூட ஏற்றினாலும் அடுத்த மாடு வாங்குறதுக்கு பணம் இருக்குது. நம்மகிட்ட பணம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அந்த மாடு வந்து நம்ம யார்கிட்டையும் வந்து கொடுக்க மாட்டோம். கட்டி கொடுத்தேன் இன்னும் சொல்லலை, 2 வாடி கட்டி கொடுத்தே இருக்குது. உண்மையாக ஓப்பனாக தான் சொல்கிறேன், 2 வாடி கட்டி கொடுத்துருக்கு, ஒன்றுமே செய்யலை. வீட்டுக்கு கொண்டு வர எப்பயும் ஜெயிச்சா நான் என்ன செய்வேன், தோத்தா என்ன செய்வேன். ஜெயிச்சுட்டு வந்தா நல்லா ஒரு சார் நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங் பாருங்க, கண்ணாடி சூடம் தேங்காய் எண்ணெய், நல்லா தேங்காய் எண்ணெயை கொதிக்க வச்சு சூடத்தை போட்டு 2ஐயும் கரைச்சி முழுசாக தேய்ச்சி விட்டு அயோடெக்ஸ் பெரிய டப்பா 200 போகிற டப்பா, அது இங்கே நம்ம ஆர்டர் பண்ணி தனியாக வாங்குவோம். அந்த டப்பா எப்போயுமே கம்பல்சரி இந்த தை மாதம் ஆச்சுன்னா சொன்னேன் ஆர்டர் போட்டுருவேன், கம்பல்சரி வந்துடும். அதை வச்சு ஃபுல்லாக தடைச்சி நீ விட்டுறேன். மாடு தோற்று போச்சுன்னா கொண்டு வந்துடு, தலையினமாக செய்யி போ கடை பார்த்துக்குறோம்னா விட போகிறேன். அது கிடையாது. என்னைக்கு என் பிள்ளை தானே, என் கூட தானே இருக்க. செத்தாலும் சரி, தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, என்னைக்கு இந்த இடத்துல தான் நிற்க போகிற. காசு இருக்கு நிற்கிறேன், பணம் இருக்குங்க, மாடு வாங்குவேன், வைப்பேன் விற்பேன். நம்ம வந்து பாரம்பரியமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால இது மாடு தோற்று போச்சுன்னா நீங்கள் ஐயம்பாளையத்தில் வந்து சார் போன வருஷம் நாங்கள் இன்னைக்கு சொல்கிறேன், உள்ளூருக்காரனா இன்னைக்கு அவனியானத்தில் நான் இந்த மண்ணில் நடந்த மண் பிறந்த ஊரில் நான் சொல்கிறேன். போன வருஷம் மாட்டுக்கு டோக்கன் வரவே இல்லை. என் அப்பா உள்ள பழைய செல்லியட் நடந்த மேலே உள்ள கமிட்டியாக இருந்தவர், நிர்வாக கமிட்டியில் இருந்தவர். அப்படி இருந்துமே எங்களுக்கு டோக்கன் வரல. ஆனால் ஆன்லைன் டோக்கனை வந்து கொஞ்சம் தடை பண்ணணும். ஏன்னா ஆன்லைனில் வந்து கை டோக்கன் கூப்பிட்டு கொடுத்து ஆன்லைன் டோக்கனில் என்ன நடக்கிறோம் ஓப்பனாகவே சொல்கிறேன். என்னண்டா அதிகாரி கையில் பல இருக்குது. ஆமாம், இது 2 தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆட்சியாளர் கையிலையும் பலம் இருக்குது, அதிகாரி கையிலையும் பலம் இருக்குது. இதில் வந்து இடைப்பட்ட பொதுமக்களுக்கு வந்து ஏமாந்து நிற்கணும். இதே ப்ராப்பராக நடக்கிறது. இப்போ நீங்கள் 4 காளைகள் வளர்க்குறேன்னு இருக்கீங்களா, 4 காளைக்கும் டோக்கன் வந்துருச்சா? 2க்கு தான் வந்துருக்கு. இல்லை அதை தான் சொல்கிறேன்ல, அதிகாரமும் ஆட்சியாளருமே செய்யக்கூடிய ஒரு மந்திரம் மாதிரி செய்கிறாரு. நிர்வாகத்தில் வந்து ஆதார் கார்டு பதிகிறோம்ல, அப்போ அந்த ஊர் இந்த காலை உங்களுக்கு டோக்கன் கொடு அப்படின்றது வந்து இதுலேயே நம்ம காலை பரிசோதனையிலேயே காலை பரிசோதனை பண்ணாங்கல்ல சார். அப்போ இப்போ வந்து உள்ளூரில் இருக்காங்களே இருப்பா, உள்ளூரில் இருக்கீங்களா உங்கள் காலை வளர்ப்பா, சரி இந்தாங்க. இப்போ இப்போ சொன்னால 1200 அந்த அவனியாரத்தில் இருக்குது. அந்த வருஷப்படி வந்து மெடிக்கல் செக்கப் பண்ண போல் அப்போயே அவங்க டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. இது பிரச்சனையே கிடையாது. ஆன்லைன்றது வந்து அதிகாரியும் ஆட்சியாளர் கையில் இருக்குது. இப்போ இந்த டோக்கனுக்கு ஏதாவது கட்டணம் வசூலிக்கிறாங்களா அவங்க? அதெல்லாம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, அதிகாரமும் ஆட்சியாளர் அதிகாரி தான். அதாவது ப்ராப்பராக பண்ணோம்னா மெடிக்கல் செக்கப் பண்ணுறாங்க பாருங்கள் கால்நடை மருத்துவர், அப்போயே அவங்க வந்து டோக்கன் போட்டணும். இப்போ என் மாடு ஒரு 20ஆவது மாடு வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ இவருக்கு 20ஆம் நம்பர், இவர் மாடு 10ஆவது மாடு வருச்சுங்க, இவர் 10ஆம் நம்பரு பிராஸு. அதாவது மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது அந்த நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆன்லைனில் போய் அப்புறம் என்ன சொல்லி நெட்டு வேலை செய்யணுவாங்க, இது தேவையில்லாது. சுருக்கமான கருத்து அதுதான். மாடு செக்கப் பண்ணோம்ல அங்கேயே வந்து இவர் 1ஆம் மாடுனா பிராசு, இவர் 20ஆம் மாடா ராஜு, இவர் 50ஆம் மாடா சுரேஷ் அப்படின்னு எழுதி அந்த மெடிக்கல் செக்கப்பில் கொடுத்துட்டாங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. இவர் கரெக்டாக நம்ம மாடு 10ஆவது மாடு தான்டா கரெக்ட். இப்போ நாங்கள் காலையில் வெள்ளனா போட்டு இப்போ என்ன 500 சில்லரை கொடுத்துருக்கேன், 525. அப்போ நம்ம லோக்கல் வந்து நம்ம வீட்டு முன்னுக்கு நடக்குது. என்ன சார், நம்ம வீட்டு முன்னுக்கு நடக்குது ஜல்லிக்கட்டு, நம்மளை கொண்டு போய் கடைசியாக போட்டால் அதுதான் ஆட்சியாளர் நிர்வாக பொறுப்பு தான் இதுக்கு கோளாறுபடி பண்ணுறாங்க. இப்போது என்ன மாதிரி பயிற்சிலாம் கொடுக்குறீங்க, அதை மாடு எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க நீங்கள்? வாக்கிங் போவோம், நீச்சல் போடுவோம், சத்தான உணவுகள் வந்து கொடுக்கும், தூசி தூசி, அதுபோக வந்து பருத்தி விதை, பின்னாக்கு, அதுக்கான வைட்டமின் சத்து, பேரிச்சம்பழம். இதுபோக வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி டிஃபன் வந்துடும். காலையில் 5 இட்லி 4 தோசை. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் கொடுத்துட்றோம் அவருக்கு, அதுவும் தனியாக கொடுக்குறோம். அதுவும் கொடுக்கும் சார், நீங்கள் வீட்டில் என்ன செஞ்சாலும் கொடுத்துருவோம்.
வீட்டில் என்ன பண்ணுறோம் இப்போ அந்த நீங்கள் பெருமிஸ் இல்லை யானை எப்படி செய்யும் ஒரு கரும்பு எடுத்தா கடாவாரி தின்னும். இப்போ உங்கள் முன்னுக்கு ஒரு சாமியில் கொடுக்குறேன், மற்ற மாடு வந்து குறுக்கத்தையும் கடிக்கும். இது அப்படி கிடையாது, இப்படி வாயில் வச்சுன்னா கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் யானை மாதிரி. அதுக்கு ஒரு தனித்திறமை அதுக்கு அறிவுபூர்வம். ஒரு கரும்பு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் குறுக்கத்தையும் மாடுக கடிக்கும். இது அப்படி கிடையாது, இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஆரம்பிச்சுன்னா கடைசி வரைக்கும் அது வாடுக கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதனோட தனித்தன்மை அதுக்கு ஒன்றுது. நம்ம டீ காஃபி குடிப்போம், ஒரு சாயந்தரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அந்த மாதிரி வீட்டில் நம்ம எது சாப்பிட்டாலும் கொடுத்துருவோம். சாப்பிடுவார் அவரை இப்படியே கூப்பிடுவார், மண்டே ஆட்டுவார். இப்போ சப்போஸ் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு 4 வடையை தின்னுனாலும் இப்படியே மண்டே ஆட்டு. என்ன உனக்கு தேவையா, சரி இந்தா சாப்பிடு. அதுமாதிரி இப்போ இந்த உங்களே இருக்க அந்த கேட்டாலும் சரி இந்த பாருங்க என்ன பேசுறது அடுத்து இங்கே வராங்க என்ன போய் இதுக்கு வந்து அறிவிச்சி ஒன்று அதிகம் இருக்கு. அதனுடைய தன்மை வந்து சைக்கலாஜா வந்து அதனுடைய தன்மை வந்து என்னன்னா உங்களை பற்றி அதை அறிஞ்சுக்கிறோம். நான் கிட்ட போனேன் நம்ம தெரிஞ்சுக்கிறேன் இவன் எதுக்கு வந்திருக்கான், இவன் யாருன்றது தெரிஞ்சிடும். அந்த இங்கே பார்க்குறாரு பாருங்க அதோட கேரக்டர். இப்போ நம்ம இங்கே பேசுகிறேன் சாதாரண மாடுனா அது பாட்டுக்கு அங்கே திரும்பி என்னத்தை திங்கிலான்னு படுக்கும். நம்ம என்ன பேசணும் அவங்க கவனிச்சிட்டு இருக்காரு பாருங்க. அங்கே இதெல்லாம் பாருங்க நம்ம என்ன பேசுகிறோம் வைக்கிறோம்னா அவருக்கு வந்து அறிவுஜீவன் வந்து அவருக்கு அதிகம். முன்னே இங்கே வரும் புல்லளி போவேன், பின்னால் போடான்னா போயிடும். அந்த பிளேஸுக்கு போனோன்னா நின்றுக்கிறோம், புல்லளி போட்டு சாப்பிடுவோம். அவனியாரத்தில் வந்து மாப்பிள்ள வந்து தலை சிறந்த ஒரு பிடியாரரு. இவரும் சரி ஒரு தம்பி இருக்காப்புல, 2 பேருமே தலை சிறந்த பிடியாருங்க. போன வருஷம் வந்து அவனியாரத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க வேண்டியது ஒரு சின்ன தவறுதல்லாம் மாடு உள்ள வாய்க்குள்ள கடவாயில் பாஞ்சனால அந்த ஒரு 10 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டு ஒரு 2 மாடு முன்ன பின்னல மாப்பிள்ள வந்து வாங்க முடியாமல் போச்சு. உள்ள பாஞ்சு தனியாக பல்லே கட்டியிருக்கு. அது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு. பல்லே கட்ட முடியாது, வாயை திறக்க முடியாத இடத்துல வந்து எல்லாம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. இது வரைக்கும் வந்து நானும் இனிமேல் மாடுன்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு எனக்கு நீலே தான் அவன் தம்பி தான். நாளைக்கு வந்து என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே நாளைக்கு வந்து ஜல்லிக்கட்டில் போட்டிடுறாங்க. முடிஞ்சால் வந்து பிடிச்சி பாருங்கள். எங்கள் மாடு தோக்குது, சாரி என் தம்பி தோக்குறான் ஜெயிக்கிறான்லாம் இல்லை, எங்கள் மாடு நீங்கள் பிடிக்கிற அழகை நாங்கள் பார்க்கணுன்றது தான். உங்களுக்கும் சரி என் தம்பிகளுக்கும் வாழ்த்துக்கள். ஆதார் கார்டு இல்லாத அடையாளம் உண்டு. ஆமாம், ஆதார் கார்டு இல்லாத அடையாளம் யாருன்னா பென்சிலு. தம்பி இன்னொருத்தர் இருக்காரு சரிங்களா, நண்டு. அதனால் அவங்களுக்கு நம்ம பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோன்றதை நம்ம இதோட இந்த நேரம் முடிச்சிடும். கண்டிப்பாக நாளைக்கு வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.